ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பேன் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நான் 5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க, கூடையோ குறைச்சலாவோ. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணக்கூடாது, அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். அதில் போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோடு போட்டு இல்லை இந்த அளவுக்கு வதக்கிடணும். இப்போ நமக்கு சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சிக்கன் வேகிறதுக்காக தான் அந்த தண்ணி ஊற்றுறோம் நம்ம. உங்களுக்கு சிக்கன் தண்ணியாக வேணுன்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், வெறும் ஜீரகத்தூள் அரைச்சதை அது 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு இந்த உப்பு கறிக்கு இதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், இந்த ஜீரகத்தூள். அதனால் அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா 2 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா நம்மளோட உப்பு கறி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மல்லித்தழை தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணால் தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா ட்ரை ஆக்கிக்கலாம். இதுதான் உப்பு கறி செய்கிற மெத்தட். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.